உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த ஒரு பதிவுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பார்க்க போறோம். என்னன்னா 5 கிரகங்கள் ஒரே இடத்தில் கூட போகிறது. 5 கிரகங்கள். நீங்க இந்த கட்சியை சேர்ந்த தலைவர் இவர், இந்த கட்சியை சேர்ந்த தலைவர் இவர், இந்த கட்சி தலைவர் இவர், இந்த கட்சி தலைவர் இவர், ஒரே மேடல உட்கார வைங்களேன் பார்ப்போம். எவ்வளவு பெரிய கஷ்டங்கிறது. இவரோட கொள்கை வேற, இவர் கொள்கை வேற, இவர் கொள்கை வேற, ஆனா எல்லாருமே டான். இப்போ இவங்களுக்கு மரியாதை பண்ணி, இவங்களுக்கு மைக் கொடுத்து, இவங்களை பத்திரமா காரை வச்சு அனுப்பி வீட்டுக்கு அனுப்புறதுக்குள்ள ஏண்டா நிகழ்ச்சி நடத்தணும்னு ஆயிரும். அவ்வளவு கஷ்டம். ஒரு சாதாரண மனிதர்கள் 5 வேறுபட்ட துருவங்கள் சேர்ந்து இருக்கிறதே இவ்வளவு பெரிய கஷ்டம்னா, அப்போ 5 கிரகங்கள், 5 பேரும் 5 விதம். அதனாலதான் சொல்றது நவ கிரகம். ஒன்னொன்னும் ஒரு விதம். இது ஒரு விதம்னா அது ஒரு விதம், அவர் ஒரு விதம்னா இவர் ஒரு விதம், இவருக்கு பிடிச்சது அவருக்கு பிடிக்காது, அவருக்கு பிடிச்சது இவருக்கு பிடிக்காது. இவர்கள் 5 பேரும் ஒரு இடத்துல இருந்தா என்ன மாற்றம் ஏற்படும்? இந்த உலகம் எத்தனை பெரிய பிரளயத்தை சந்திக்க போகிறது? இந்த உலகம் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது? இந்த உலகத்துல எத்தனை பேருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது? யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது? என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகிறதுங்கிறத ராசி ரீதியாக பார்க்கிறோம். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்ன பலன்கள் ஏற்பட போகிறது? 5 கிரக சேர்க்கை எல்லாரும் பேசிக்கிறாங்க. எல்லாரும் 5 கிரகங்கள் சேர்க்கைன்னு சொல்றாங்க. ஏப்ரல் மாசம் வருது சேர்க்கை, எங்களுக்கு எல்லாம் என்ன ஆக போகுது எல்லாம் சொல்றாங்க. இப்போ எங்களுக்கு என்ன நடக்கும் குருஜி? மகர ராசிக்காரர்களுக்கு நான் ஒன்று சொல்வேன். உங்களுக்காகத்தான் இந்த வருஷம். ஆடப்பா குருஜி, ஒவ்வொரு வருஷமும் இதான் சொல்றீங்க. உங்களுக்காக தான் இந்த வருஷம். என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களை, சனியினுடைய பிள்ளைகளை, சனிக்கு பிள்ளையா இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு தற்செயல் நிகழ்வு தான். அதுக்கு நீங்க காலமெல்லாம் கர்வப்படணும். காரணம் என்னவென்றால், உங்களுக்கு தான் போய் பேச தெரியாது, ஏமாத்த தெரியாது வரலாம். அப்ப மத்த ராசிக்காரன் ஏமாத்திடறானா? நான் அப்படி சொல்ல. உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் டோன், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு 3ஆம் வீட்டிலே இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது என்ன ஆகிறது அப்படின்னா, முயற்சியை தருகிறார். முயற்சி உலகத்திலே ஒரு முயற்சி எனும் ஒரு இடத்திலே இத்தனை கிரகங்கள் இருக்கும் பொழுது என்ன ஏற்படும் என்றால், மாபெரும் ஒரு எண்ணங்கள் உருவாகும். எதை நோக்கி செல்கிறோமோ அந்த எண்ணம் தீர்க்கமாக உருவாகும். உலகத்திலேயே மிகப்பெரிய விஷயமே என்னன்னா முயற்சி தான். யார் ஒருவர் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறாரோ அவர் ஒரு நாள் நிச்சயம் ஜெயிப்பார். ஜெயிக்காதவங்க இந்த உலகத்தில் யாருமே கிடையாது சார். தொடர்ந்து முயற்சி செய்யறவங்க, முயற்சி செய்யாதவங்க, அவ்வளவுதான். நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், 2 கேட்டகரி தான். ஜெயிச்சவங்க தோத்தவங்க கிடையாது. தொடர்ந்து முயற்சி செய்யறவங்க, முயற்சி செய்யாதவங்க, 2 கேட்டகரி தான். தொடர்ந்து முயற்சி செய்யறவங்க நிச்சயம் ஜெயிப்பாங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஜெயிப்பாங்க. இந்த 3ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் வரும்போது உடன்பிறப்புகளோட ஒரு அனுசரணையான ஒரு பீரியட். என் சொந்த அண்ணன் தான், என்னோட சொந்த தம்பி தான், அனுசரணையான ஒரு பீரியட். எதுக்குன்னே தெரியல, சொத்து விஷயத்துல சண்டை போட்டாரு, இப்ப ஒன்னா நாங்க சேர்ந்துட்டோம், கோர்ட்ல வழக்க வாபஸ் வாங்கிட்டாரு போன்ற விஷயங்கள். உடன் பிறந்தவங்க டெய்லி உங்களுக்கு வரும் மன வேதனை தான். கவலைப்படாதீங்க, இனிமே அந்த பிரச்சனைகள் இருக்காது. 3ஆம் இடம் என்பது தைரியஸ்தானம். தைரியஸ்தானத்திலே உங்களுக்கு இத்தனை பேர் இருக்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது? அதிதைரியம் என்பது ஏற்படுகிறது. அதிதைரியம்னா ஒரு முரட்டுத்தனமான ஒரு தைரியம் என்பது ஏற்படுகிறது. எந்த காரியத்தை செய்யறதுக்கும் ஒரு தைரியம் வேணும் சார். நல்லா புரிஞ்சுங்க, உலகத்திலேயே எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கும் தைரியம் வேணும். தைரியம் தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். நான் அடிக்கடி சொல்வேன், தைரியம் தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். உலகத்துல தைரியத்தை கையில் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் எதை கண்டு பயப்பட தேவையில்லை. வலிமையான ஆயுதம் உலகத்திலே தைரியம் தான். இந்த 3ஆம் இடம் என்பது இத்தனை முயற்சிகளை தரக்கூடியது. நான் போனேன் சார், ஒரு விளையாட்டா கொடுங்க, இச்சிக்கோ இச்சியே அப்படின்னு ஒரு ஜாப்பனீஸ் டெக்னிக். அந்த புத்தகம் வாங்கி படிங்க, இச்சிக்கோ இச்சியே. இந்த முயற்சியை எப்படி கொண்டு வரணுங்கிறத சொல்லித்தரான். முயற்சியை அதுல அவங்க தெளிவா சொல்றாங்க. இந்த முயற்சியை எப்படி கொண்டு வரணும், முயற்சியை எப்படி சக்சஸ் பண்ணணும். முயற்சியை சக்சஸ் பண்றதுக்கு முதல் தேவையா அவங்க சொல்றது, நீங்க அதை நம்பணும், அந்த காரியம் நடக்கணும் நம்பணும். ஒரு டாக்டர்கிட்ட மாத்திரை எடுத்துட்டா கூட உடம்பு சரியாகும் நம்பணும். நம்பினாதான் அந்த மருந்து வேலை செய்யும், நம்பினாதான் உடல் நோய் தீரும், நம்பினாதான் எல்லாமே. நீங்கள் எதையெல்லாம் நம்புகிறீர்களோ அது ஒரு நாள் நிஜமாகிவிடும். எனது வாழ்க்கையே ஒரு உதாரணம். எதையெல்லாம் நீங்கள் நம்புகிறீர்களோ அது ஒரு நாள் நிஜமாகிவிடும். நான் இதை பண்ணுவேன், ஆனால் நீங்க அதை நம்பணும். தீரா பெருநோய் சரியாயிடும், நம்பணும், சரியாயிடும்.
உங்க மனசுதான் சக்தி. 3ஆம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது என்ன ஆகிறது என்றால் தைரியத்தை தருகிறது. மீண்டும் ஒரு முறை நான் ரிப்பீட் பண்றேன், தைரியம் தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். இந்த உலகம் தைரியசாலிகளுக்கு மட்டும்தான். சார், ஒரு நெல் பிசினஸ் பண்றோம், ஒரு நெல் பண்றோம், ஒரு விவசாயம் பண்றோம், 6 மாசமா அறுவடையா? கிடையாது. 3 மாசம் விதைக்கிறதுக்கு, அப்புறம் இது பண்ற வளர்றதுக்கு, அப்புறம் தான் அறுவடை. சோ விதைப்பதற்கென்று ஒரு நேரம் வந்தால்தான் அறுப்பதற்கென்று ஒரு நேரம் வரும். இது உங்களுக்கு விதைப்பதற்கான நேரம். இப்ப நீங்க விதைச்சுக்கிட்டே இருக்கணும், விதைச்சுக்கிட்டே இருக்கணும். விதைக்க விதைக்க அதெல்லாம் ஃப்ரூட்ஸா மாறி வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு கஷ்டமான நேரங்கள் எல்லாம் விதைக்க துவங்குங்கள். நல்ல நேரம் வரும்பொழுது அவையெல்லாம் கனியாக மாறிவிடும். பாம்பு சட்டையை உரிப்பது போல் அன்று உங்களது படைப்புகள், உங்களது படைப்புகள் எல்லாம் தனக்கான காற்று மழை நேரம் வரும் வரை காத்திருக்க வேண்டும். உங்கள் மனதிலேயே அந்த விதை இருக்கணும். 3ஆம் இடம் என்பது வெறி. சார், நீர் இருக்கிறது, அது தரையில் இருக்கும் வரை மண்ணில் இருக்கும் சாக்கடையோடு கலந்து உறவாடும். ஆனால் அந்த நீருக்குள்ளே சூரிய வெளிச்சம் எனும் வெப்பம் வந்துவிட்டால் உயர உயர பறந்து ஆவியாகி தொட முடியாத எல்லைக்கு சென்றுவிடும். அந்த நெருப்பு வரணும். அந்த நெருப்பு உங்களுக்கு எப்ப வேணா வரலாம். இப்ப வர வேண்டிய நேரம், அந்த நெருப்பை வர வைங்க. இத்தனை நாள் நான் டிஸ்ட்ராக்ஷன் ஆயிட்டேன் சார், நிறைய மிஸ் பண்ணிட்டேன், லைஃப் ஃபோக்கஸ் பண்ணல, விடுங்கன்ற விடுங்க. இன்று நாம் நினைத்தால் கூட வாழ்வில் எத்தனையோ உயரத்திற்கு சென்று விட முடியும்னு மன்னதாசன் சொல்றார். இன்று நாம் நினைத்தால் கூட வாழ்வில் மிகப்பெரிய தூரத்திற்கு சென்று விட முடியும். மிக உயர்ந்த கட்டிடங்கள் எல்லாம் ஒரு காலத்திலே வரைபடங்களாக இருந்தவைதான். மிகப்பெரிய பேரறிஞர் சொல்றாங்க, போர் வீரர்கள் சொல்றாங்க, பேரரசன். அந்த பேரரசன் எல்லாம் ஒரு காலத்தில் பாலுக்கு எழுத குழந்தைதான். ஏதோ உடனே நடந்துடாது, ஆனா நடக்கும். அது நடக்கும். நம்ம ஒரு பெரிய விஷயங்கள்லாம் ரொம்ப சீக்கிரமா நடந்தது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிறீங்க. இல்ல, அது எத்தனை நாள் சூழ்கர்ப்பம் தெரித்து, எத்தனை நாள் அது படைப்பா வந்திருக்கு. அது வர்றதுக்கு எத்தனை வருஷம் எடுத்திருக்கும். ஆனா அத்தனை வருஷமும் அதை ஒருத்தர் நடத்தி கூட்டிட்டு போறான் பாத்தீங்களா, அவன் அதை நம்பிட்டே இருப்பான். இது நடந்துரும், இது நடந்துரும், இது நடந்துரும் சொல்லிட்டே இருப்பான். அந்த ஆள் தான் நீங்க. நீங்க ஒண்ணே ஒண்ணு நம்புங்க. நீங்க புடவை கடை பண்றீங்க, நீங்க பிசினஸ் பண்றீங்க, நீங்க பொட்டி கடை வச்சிருக்கீங்க, நீங்க ஏதோ ஒண்ணு பண்றீங்க, பூக்கடை வச்சிருக்கீங்க, ஏதோ ஒரு வியாபாரம் பண்றீங்க, இது நல்லா போகும், இந்த வருஷம் நல்லா போகும் நீங்க நம்புங்க. 5 கிரகங்கள் 3ஆம் வீட்டில வரும்பொழுது பெரிய ஆர்டர் ஒன்று கிடைக்கும். எதை நீங்கள் தேடிக்கொண்டே இருக்கிறீர்களோ அது உங்களுக்கு ஒரு நாள் கிடைத்துவிடும். அந்த டெண்டர் உங்களுக்கு ஒரு நாள் கிடைக்கும், அந்த ஆர்டர் ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும். இனிமே திருமண எல்லா கோயில்கள்லயும் திருவிழாக்கள்ல நீங்க தான் பூ சப்ளை உடனே செய்வாங்க. ஆனால் நீங்கள் அதை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். என் அன்பின் நண்பர்களை, தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். தேடுதல் துவங்கி மிச்ச நேரம் தூங்கினா போதும். தூங்குவதை தவிர மிச்ச நேரம் தேடக்கூடாது, தேடுவதை தவிர மிச்ச நேரம் தூங்க வேண்டும். ஜெயிக்கும் வரை, ஜெயிச்சதுக்கு அப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். சோ கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பதிவு செய்து பார்த்துக் கொள்ளலாம். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களும் யாகங்களும் கலந்து கொள்ளுங்கள். வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி நடக்கவிருக்கின்ற மகா சனிப்பெயர்ச்சி யாகத்திலே ஸ்ரீமடம் தான் தலைமை தாங்கி நடத்துகிறது. இது நமது 2வது யாகம். ஒரு பிராண்டடான பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிட்டே வரோம். சோ அது நீங்களும் வந்து கலந்துக்கலாம். அதற்கு அந்த நம்பருக்கே கேட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.